ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். வழக்கம் போல் தண்ணி தான் கட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்து இதில் ஏறணும். இங்கேயே தண்ணி ஓடியதா ஓடுதுன்னு உட்காந்துட்டு பார்க்குறதுக்கு கடுப்பாக இருக்கு. ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துக்கும் கடுப்பாக இருக்குது. சரி என்னடா பண்ணலாம்னு பார்த்தேன். ஒரு ஐடியா டாங்கன்னு ஒழிச்சுது. இதுக்கு பின்னாடி ஒரு டூர் போயிட்டு வரலான்னு ஒரு எண்ணம். இவ்வளோ தூரம் போக முடியாதே. இதோ இது வழியாக போயிட்டு இதில் போயிட்டு உள்ளார என்ன இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வருவோமா? ஜெயிக்கிறோம் வாங்க. இது இன்னொரு 9 நிமிஷம் இருக்கும். அது வரைக்கும் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்காக. உள்ளார போய் பார்த்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வருவோம் வாங்க. ஜல்தி ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா இதில் வந்து ஆர்எஸ்பதி முன்ன போட்டிருந்தாங்க. முன்னா இப்போ வெட்டி ஒரு நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதை காட்டுறேன், எடுத்திருந்தா வீடியோ. வெட்டி ஒரு ஒரு 2 வாரம் ஆகுது. அதனால் இந்த இடம் இப்போ போகிற அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா போக முடியாது. ஒரு மாதிரி அடசலாக இருக்கும். வெட்டியிருக்காங்க பாருங்க, அடசலாக இருக்கும். ரொம்ப போகிறதுக்கே வழி இருக்காது, அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா வர்ற வழியிலே முள், காலில் கிழித்தல் போட்டுருச்சு முள். செப்பல் வேற போடல, தண்ணி தானே கட்டுறோம், எதுக்கு அப்படி செப்பல்ன்ட்டு வந்துட்டேன் நான் பட்டிலே. பார்த்தீங்கன்னா இதில் தான் புரிஞ்சு போவோம். வழி இதில் தான் போகுது, ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளார எப்படி மேலே காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்கு. போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாரு, பார்த்துவாங்க. பார்த்தீங்கன்னா பனைமரம், உள்ள ஒரு பனைமரம் இருக்கு. வாவ், ஏதோ ஒன்று அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கத்தில் போனால் காமிக்கிறேன். நல்ல வேலை பார்த்தேங்க, பார்க்காம கொலைய கூடாது. உள்ளே போயிருந்து ஏதாவது போட்டு தள்ளியிருந்தா என்ன ஆயிருக்கிறது. சரி வாங்க, இந்த வழியாக போகலாமான்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. தலையில் விழுந்தாலும் விழுந்துடும். இதில் போவோம், புதை சின்னதாக இருக்குது. இது வழியாகவே போவோம். குளிஞ்சு போவோமா கீழே? மேன் விர்சஸ் வைல்ட் ஆகிட்டேன் நானும். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார பூந்து வந்துட்டேன். இதுக்குள்ளே பூந்து வந்த எலி மாதிரி. கூடு தான், குளவி கூடுன்னு இவ்வளோ பெருசு இருக்கு. நான் பார்த்ததே இல்லை. உள்ளே ஏதாவது இருக்குமா? நான் காட்டுறேன் இருங்க. பனைமரம் அந்த பக்கம் கொல்லை இருக்குது. இந்த ஒரு தெரியும் நினைக்கிற சைடில். பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மஸ்தாக இருக்கா? அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போவோம். நான் அடுத்தது இன்னொரு வீடியோவில் அது உள்ளே போகிற மாதிரி எடுக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்த வழி. இதில் தான் வந்தோம். இதெல்லாம் இங்கே மேலே ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தா தெரியுதான்னு பாருங்கள், ஜூம் கூட பண்ணுறேன். தெரியுதா? இங்கேருந்து பக்கம் மண்ணு கூடு மாதிரி இருக்கும். மண்ணு கூடு தான். நான் அங்கே போய் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். இருங்க வரேன். ஏம்மா முதுகுள்ளே அடிச்சிருச்சு ஒரு மரம் போட்டார்னு. தட்டையை பிடிச்சி இழுக்குது ஃப்ரெண்ட்ஸ் முள். இன்னும் ஒரு குடம் உடச்சிட்டு போய் அங்கே கிடக்குது. எப்படி போச்சுன்னு தெரில அந்த குடம். அங்கே மழை பெஞ்சு தண்ணியில் போயிருக்குமா? இந்த கிடக்குது பாருங்க குடம். அது அங்கேயே கிடக்கட்டும். பார்த்தீங்கன்னா போகிறேன். இந்த கூடு கட்ட தான் போகிறேன். திட்டாதீங்க, திட்டுவீங்க. யாராமன் கூட காட்டுறேன்னு அதை தவிர இது எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு அதை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது என்னன்னு சொன்னீங்கன்னா எச்சம்னு மட்டும் தெரியுது. எதோட எச்சம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தண்ணி சாப்பிட்ற தம்பின்னு சொல்லாதீங்க. அந்த காமெடிலாம் இங்கே இல்லை. பக்கத்தில் வந்துட்டேன்.
டடா தெளிவாக தெரியலையா? இன்னும் தெளிவாக காட்டுறேன். எம்மாடி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எப்படி என்னன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் போய் எனக்கு பயமாக இருக்குது. இல்லைன்னா நான் போய் காமிச்சிடுவேன் என்னான்ட்டு. எப்படி லைவில் நல்லா இருக்குது பார்க்க. ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி கேமரா வாங்குற வரைக்கும் வாங்கிடுவோம். எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னான்ட்டு. இன்னாங்க பாருங்கள் எப்படி இது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வழி நல்லா இருக்குல்ல உள்ளார. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பசங்க சர்க்கிளோடு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஊரில் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போது இந்த ஏரியாவில் ஒரு 5-6 பேரோட வந்து இப்படி இருந்திருக்கும். கெத்தாக இருந்திருக்கும். கெத்து காட்டியிருக்கலாம். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியாக இருந்திருக்கும். ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், இன்னொன்று சொல்லுவான். காமெடியாக இருக்கும். ஒருத்தனை வச்சு 4 பேர் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாரி என் ஊரில் ஒருத்தர் இருக்கான். அவனை வச்சு தான் சரி ஃபன் பண்ணுவோம். நாங்கள் முடிஞ்சால் ஊருக்கு போனால் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இது என்ன மரம்னு சொல்லுங்கள். இந்த மரம் இந்த ஓட ஓட்டில் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த மரம் வளருது. அது ஏன்ட்டு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்டை பார்த்து. ஏன்னா நானும் ஒரு தெரியாத கேஸு தான். ஆனால் எங்கே போனாலும் இந்த புத்து இருந்துருது ஃப்ரெண்ட்ஸ். கரையான் புத்து யூஸ் பண்ணிவிட்டு கரையான் விட்டுட்டு போயிடும் போல். சரி ஓகே, இங்கே இறங்குற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த வாரி தானே. எங்கள் பக்கம் வாரி தான் சொல்லுவோம். உங்கள் பக்கம் எப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்துக்கோங்க. கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். கீழே இறங்கி காட்டுறேன். ஐயோம்மா இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு தள்ளு. இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே ஒரு வழி இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பக்கம் வழி நல்லா இருக்குது. சர்க்கு விடுற மாரி, சர்க்கு மரம் விளாட்ற மாரி விளாட்லாம் போல். அந்த பக்கம் முள் கிடந்தது. வரமா அதான் அதில் இறங்கலை. நம்ம வந்த வழி இது தான். இது உள்ளே பூந்து அப்படியே பூந்து வந்தோம். அங்கே தான் இந்த கூடு காமிச்சேன். அதை மறுபடியும் அப்புறமா காமிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போகுது. அது அப்படியே வழி நீட்டுக்காக போகுது. இது இப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் உடஞ்சிட்டு வந்து கிடந்ததுன்னு சொன்னல, தண்ணியில் அடிச்சிட்டு வந்து அதுலேயும் நீட்டாக போகிறதுக்கு வழி இருக்குது. இங்கே தான் புதர் மாதிரி இருக்குது. போகலாம். நான் அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சி 2வது வீடியோவாக வரும், பார்ட் 2வா. அது அப்புறமா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மூங்கில் பக்கத்தில் ஆரேஸ்பெரி போட்டிருக்காங்க. சவுக்காது சவுக்கு ஆரேஸ்பெரின்ட்டு மன்னிச்சிருங்க. இது அடுத்த வீடியோவை இதில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்த வழியில் போவோம். நான் அடுத்த வீடியோ எடுக்கும்போது ரிட்டன் வரேன். ஏன்னா இப்போது தண்ணி பாஞ்சிருக்கோங்க. அதை போய் பார்க்கணும்ல. இல்லைனா எங்கேயாவது உடச்சிட்டு ஓடிட்டு கிடக்கும். தலைவலியாக போகும் அடுத்தது பாய்ச்சும்போது. ரிட்டன் எப்போ ஃபோனில் பார்க்க அவ்வளோ பள்ளமாக தெரியல நினைக்கிறேன். லைவில் தான் நல்லா தெரியுது. இது வந்தாச்சு. வாங்க கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணுவோம். பண்ணி அந்த புதரை மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு போய் தண்ணி கட்டிட்டு அடுத்த வீடியோ அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு. அதான் இருக்குது பாருங்க அந்த கூடு. அந்த பக்கத்துலேருந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா எப்படி நல்லா பெருசாக இருக்குன்னு. முடிஞ்சால் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இதான் வந்த வழி தான் இது. இப்போ இதில் தான் பூந்து போகணும் மறுபடியும். இதோட வழி பெருசாக தெரியலாம். நான் கை வச்சு காட்டுறேன். நான் தரையிலேருந்து ஒரு 2 அடி தான் இருக்குது. இவ்வளோ பூந்து போயிட்டு வரேன். பாடி வந்தாச்சு. இந்த பக்கத்தில் காட்டுறேன். அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியுதா? கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வெளியேறுவோம். இப்போ இதே வந்தாச்சு.
எப்படி அடுத்த வீடியோவில் இது ஃபுல்லாக அது வரைக்கும் போக முடிகிற அளவுக்கு போவோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த பக்கம் போக முடிகிற அளவுக்கு போவோம். இதுவரை வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வச்சிடுறேன்.